இறைவனோட அனுகிரகம், இறை நினைவோட நம்ம காரியத்தை செய்யணும். இறைவனுடைய நம்மளோட காரியத்தை சமர்ப்பணம் செய்யணும். அவருடைய நினைவில் நம்மளுடைய வெற்றிகளையும் தோல்விகளையும் முடிவையும் அவர்கிட்ட நம்ம சமர்ப்பணம் செஞ்சு நம்மளுடைய முயற்சிகளை தொய்வின்றி முழுமையாக ஒரு கடவுளுடைய சமர்ப்பணமோடு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக உங்களால் அடைய முடியாத இலக்கை, உங்களால் நினைக்க முடியாத ஒரு இலக்கை கடவுள் நடத்தி கொடுப்பார். ஸோ அதனால் அடிப்படையில் எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறை வாழ்க்கையை வாழ நம்ம கற்றுக்கணும். அந்த இறை வாழ்க்கைன்றது ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா சுய கட்டுப்பாடு. பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, பிறருக்கு கெடுதி செய்யக்கூடாது, பலருக்கு உதவி செய்யணும், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும், ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு உதவணும், உணவு இல்லைன்றவங்களுக்கு